கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு தாளித்து உருளைக்கிழங்க வேக போட்டாச்சு. பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு, மிளகாப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா உருளைக்கிழங்கு கறி ரெடி. 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நம்ம சாதம் வைக்கும் போதே பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பருப்போடையே வேக வச்சுடுங்க. அப்படி வெந்த பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரசம் பண்ணிடலாம். புளி தண்ணி எந்த பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் புளி தண்ணி விட்டுருங்க. இந்த வெந்த பருப்பையும் விட்டுடுங்க. ஸோ அடுப்பில் வச்சு கொதிக்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரசப்பொடி தேவையானது போட்டுடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு புளி தண்ணியோட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மிளகு சீரக பொடி இருந்ததுன்னா வேணால் போட்டு இறக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான ரசம் ரெடி. ஸோ ரொம்ப கொதிக்காமல் நடிச்சு வரும்போது மிளகு சீரக பொடி போட்டு மல்லித்தழை தூவி நிறுத்திடலாம் அடுப்பு. அவ்வளோதான், ரசம் ரெடி. ஸோ உருளைக்கிழங்கு கறியும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு.